என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் நல்வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, பல வேளைகளில் மற்றவர்களால் நாம் அதிகமாய் நிந்திக்கப்பட்டிருப்போம். நம் மனமுடைந்து போகத்தக்கதாய் பல பேர் நம்மை இழிவாய் நடத்தியிருப்பார்கள், பேசியிருப்பார்கள். அது மனசில் அப்படியே ஆழமாக பதிந்திருக்கும். இன்னும் தொடர்ச்சியாக அவங்களை அப்படியே நடத்தி கொண்டே இருப்பாங்க. உங்கள் குடும்ப வாழ்க்கையிலும் சரி, வேலை ஸ்தலத்திலும் சரி, உங்களை பல சமயத்தில் பல பாடுகளுக்கு பல பேர் உட்படுத்தி கொண்டிருப்பாங்க. அருமையான மகனே, அருமையான மகளே, இவைகளெல்லாம் உன் உள்ளத்திலே அதிகமாய் உன்னை காயப்படுத்தி இருக்கிறதா? என்னை இப்படி பேசிட்டாங்களே, என்னை எல்லார் முன்னாடி இப்படி அவமானப்படுத்திட்டாங்களே, என் பேரை இப்படி கெடுத்துட்டாங்களேன்னு சொல்லி மனம் குமுறி கொண்டிருக்கிறீர்களா? என்னால் இது தாங்க முடியல ஆண்டவரே, நான் இருக்கிறதுக்கு இறந்து போயிட்டா நல்லா இருக்கும். இப்படி நான் தலை நிமிர்ந்து போன இடத்துல என்னை இப்படி இழிவுபடுத்திட்டாங்களே, என்னை எல்லார் முன்னாடியும் இப்படி அவமானப்படுத்திட்டாங்களே, என்ன ஏதுனே தெரிந்து கொள்ளாமல் என்னை குறித்து இப்படியெல்லாம் பேசிவிட்டார்கள் என்று சொல்லி மனம் குமரி கொண்டிருக்கிறீர்களா? வாழ்வதற்கே மனமற்றோர் நிலையில் காணப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? பாடுகளை தாங்கத்தக்க மனநிலை இல்லாத நிலையில் காணப்படுகிறீர்களா? ஏன் ஆண்டவரே இந்த பாடுகள், இதுக்கு ஒரு முடிவே வராதா? இல்லை என்னை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட தன் வசனத்தின் மூலமாக இடைபடுகிறார். எபிரேயர்கள் தன் நிருபத்தில் 12வது அதிகாரத்தில் 3வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். அதன் கடைசி பகுதியை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். இவ்விதமாய் விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எவ்வளவு பாடுகளை நமக்காக சகித்தார், எவ்வளவு இழிவாய் நடத்தப்பட்டார். அவர் முகத்தில் காரி துப்பினார்கள் அல்லவா, கன்னத்தில் ஓங்கி அறைந்தார்கள் அல்லவா, அவரை எந்த அளவுக்கு அவமானப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அவமானப்படுத்தினார்கள் அல்லவா. ஆனால் அவைகளை எல்லாம் நமக்காக அவர் தாங்கி கொண்டார் அல்லவா. அவரையே நினைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அவரை உங்கள் கண்களுக்கு முன்பாக நீங்கள் நிறுத்த ஆரம்பிப்பீர்கள் என்று சொன்னால், உங்கள் நிந்தைகள், உங்கள் அவமானங்கள், நீங்கள் கடந்து போகிற பாடுகள் நிறைந்த அந்த பாதைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக சகித்து கொள்ள ஆரம்பிப்பீர்கள். அருமையான மகனே, அருமையான மகளே, உன்னை குறித்து மற்றவர்கள் இழிவாய் பேசின அவர்கள் வார்த்தைகளையும் அல்லது அவர்களையும் உங்கள் மனதில் நினைத்து கொண்டிருக்காமல் கிறிஸ்து இயேசுவையே உங்கள் மனதிலே நினைத்து கொண்டே இருங்கள். அப்பொழுது பாடுகளை கடந்து செல்ல, சுமந்து செல்ல பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ள ஆரம்பிப்பீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.